பிடல் காஸ்ட்ரோவுக்கு தமிழகத்தில் கூட அதிக அளவில் ஆதரவாளர்கள் இருக்கிறார்கள். அரசியல் தலைவர்கள் பலரும் அவரது கொள்கைகளை மேடைகளில் முழங்குவதை பார்த்திருப்போம். காஸ்ட்ரோ மறைவு தொடர்பாக அவர்கள் சொல்லும் கருத்துக்களை அடுத்ததாக பார்க்கலாம். ஓட்டுக்கு 2000 ரூபாய் கொடுத்து ஆட்சியை பிடிப்பது, ஆட்சியை பிடித்த பிறகு பணத்தை சுரண்டுவது, சுரண்டியதில் ஒரு பகுதியை மீண்டும் ஆட்சியை பிடிப்பதற்கு மக்களுக்கே வழங்குவது என்கின்ற நச்சுச் சூழலில் மாட்டிக்கொண்டிருக்கின்ற நம்மை போன்ற ஜனநாயக நாடுகளுக்கு மாறாக கியூபாவில் மக்களுக்கு நன்மை செய்ய பொதுவுடைமை திட்டம் வேண்டும். அந்த பொதுவுடைமை திட்டத்திற்கு பணத்தை கொடுத்து ஆட்சியை பிடித்ததை கொண்டு வர முடியாது. ஆகவே அதற்கு புரட்சி செய்ய வேண்டும். அந்த புரட்சி ரத்தம் சிந்துகின்ற புரட்சி என்கின்ற காரணத்தினால் உயிருக்கு அஞ்சாமல் அந்த புரட்சியை நடத்தியாக வேண்டும். அத்தகைய நிலையை ஃபிடல் காஸ்ட்ரோ தன்னுடைய இளவயதில் மேற்கொண்டு அந்த ஆபத்தான பணியை மேற்கொண்டு அவர் புரட்சி செய்து ஆட்சியை பிடித்து 50 ஆண்டு காலத்திற்கு தொடர்ந்து அந்த நாட்டை ஆண்டு அந்த நாட்டை பொது உடைமை பூங்காவாக, ஏற்றத்தாழ்வற்ற நாடாக, பேதங்களற்ற நாடாக அதை உருவாக்கி வைத்திருந்தார். கடைசி வரையிலும் அமெரிக்கா போன்ற பெரிய வல்லரசுக்கு சின்னஞ்சிறிய குட்டி நாடான கியூபா அஞ்சாமல் தன்னுடைய கொள்கை வழியே செல்வதற்கு அவருடைய தலைமை காரணம். மாசேதுங்குகள் பிறப்பார்களேயானால், காந்திகள் பிறப்பார்களேயானால், லெனின்கள் பிறப்பார்களேயானால், ஃபிடல் காஸ்ட்ரோக்கள் பிறப்பார்களேயானால் நாடுகள் மாற்றமடையும் என்பதைத்தான் இவருடைய தலைமைகளும் பிறப்புகளும் நமக்கு காட்டுகின்றன. மிகச்சிறந்த உலகத் தலைவர்களில் ஒருவர் காஸ்ட்ரோ. எங்கேயோ ஒரு குட்டி நாட்டில் வாழ்ந்த ஒருவரை நாம் அறிந்திருப்பதற்கு காரணம் அவருடைய செயல், அவருடைய தியாகம், அவருடைய திட்டம், அவருடைய ஆளுமை திறன், இவைதான். ஆகவே அத்தகைய ஒரு மனிதர் இறந்து விட்டார் என்பது நமக்கு ஒரு சொந்த இழப்பு போல் தோன்றுகிறது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. ஃபிடல் காஸ்ட்ரோ மட்டும் பிறந்திருக்கலைன்னா அமெரிக்கானுடைய இன்னொரு மாகாணமாக தான் கியூபா இருந்திருக்கும். இது அவரும் சரி, அவரோட சகாவாக இருந்த என்னுடைய முன்மாதிரியாக இருக்கிற சேகுவாராவும் சரி. இப்போ ஃபிடல் ஒரு தத்துவத்தை முன்வைக்கிறான், விதைச்சவன் உறங்கினாலும் விதை உறங்காதரான்றான். அப்போ தடம் பார்த்து நீ நடக்கிறதை விட தடம் பதித்து நடக்கிறவன் தான்டா மாமனிதனுங்கிறான். இப்போ அந்த மாதிரி அந்த தத்துவத்தை ஏற்றுக்கிட்டு நிற்கிற பிள்ளைகள். வரலாறு என்னை விடுதலை செய்யும்னா அவனை சிறைப்படுத்தப்பட்ட போது, அது மாதிரி அடிமைப்பட்டு கிடக்கிற எங்களையும் வரலாறு விடுதலை செய்யுங்கிறத நாங்கள் அவன் தூய புரட்சி விதைகளில் நாங்களும். இப்போ அதனால அந்த புரட்சிகரமான போராட்டக்காரனுக்கு நாம் தமிழர் கட்சி புரட்சிகரமான வீர வணக்கத்தை செலுத்துவதில் பெருமை அடையுது. அவர் நீங்கள் 600 முறைக்கு மேலே அவரை கொல்றதுக்கு முயற்சி செஞ்சுருக்கு. சிகரெட்டுக்குள்ளே, தேநீர் கோவலைக்குள்ளே, இதுக்குள்ளே, நீச்சல் குளத்துக்குள்ளே அதை படிக்கும்போது இவ்வளோ போராடியிருக்காங்கடான்னு. இயற்கையாக தான் அவன் இறந்துருக்கான ஒழிய கடைசி வரை ஏகாதிபத்தியத்தால் அவனை நெருங்க முடியல. அவன் ஒரு அசாத்தியமானவன். அவங்களே சொன்ன மாதிரி தான், நான் சாதாரணமானவன், ஆனால் அசாதாரணமான ஒன்றை கனவு காண்பவன் சொன்ன மாதிரி ஒரு அசாதாரணமான ஒரு மனிதன். அவர் வாழ்ந்த காலத்தில் நம்மளும் வாழ்ந்தோங்கிறது நம்ம எல்லாருக்கும் பெருமை. ஏகாதிபத்திய எதிர்ப்பு சக்திகள் அனைவருக்குமான இழப்பு. உலகம் முழுவதும் ஜனநாயகத்தை பாதுகாக்க வேண்டும் என்று போராடுகிற ஜனநாயக சக்திகளுக்கு ஏற்பட்டிருக்கிற பெரும் இழப்பு. அவருக்கு விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் எமது செம்மாந்த வீர வணக்கத்தை செலுத்துகிறோம்.